கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் அப்படின்னாக்கா அதை ஆதரிக்கிறீங்களா? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? முதல்ல அதுவே ஒரு பெரிய கேள்வி ஆகுது இல்லையா? அது இப்போ சொன்ன மாதிரி லெட்டர் பேட் கட்சி லெட்டர் பேட் தான் செருப்படி மாதிரி தளபதி வந்து நேற்று நேரடியாக போயிருக்காரு. நாங்கள் தாங்க 2026 நாங்கள் தாங்க, வேறு யாருமே கிடையாதுங்க. எல்லாரையும் கோலி வச்சு விட்டு போயினே இருக்க வேணும் தான். நாங்கள் அதாவது ஒரு சின்ன ஒரு ஆப்பையே நீங்கள் வந்து பேன் பண்ணுற நீங்கள் இந்த செயலை வந்து எவ்வளோ கண்டிக்கணும், இதுக்கு என்ன ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், நீங்கள் அடுத்து இதை மாதிரி ஒருத்தன் பண்ணுறதுக்கு யோசிக்கணுமா இல்லையா? அரசாங்கம் நினச்சா எதையும் பண்ண முடியும், ஏன் பண்ணலை? வெறும் 10 லட்சம் தானே ஒரு மனுஷன் உயிருக்கு வேல்யூ. எனக்கு புரியல எனக்கு அது ஆக்சுவலாக. இவர் விஜய் அவர்கள் வந்து போய் பார்த்துருக்காரு, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து போய் பார்த்துருக்காரு. அது உண்மையிலேயே ஆதரிக்கிறேன். அவரும் வந்து ஓப்பனாக பேசியிருக்காரு. ஆக்சுவலாக அரசாங்கத்தோட தப்பு தான் இது ஆக்சுவலாக அப்படின்ட்டு போல்டாக பேசியிருக்காரு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட கொள்கைகளை இன்னும் அறிவிக்கணும், இன்னும் நிறைய விஷயங்களை அவர் பண்ணணும். பட் எனக்கு தெரிஞ்சு அவருன்னு கிடையாது, புதுசாக வர ஆட்களுக்கு வழி விடணும். ஆக்சுவலாக அடுத்தடுத்து அவங்க யாருன்னா ஒருத்தர் வந்து இதை நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். போதும், இவங்க பண்ண வரைக்கும் எல்லாம் போதும். அதாவது நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியை வந்து குறை சொல்கிறதுக்கு காத்து தான் இருக்காங்க. ஆனால் சொல்ல முடியாததுக்கு காரணம் நம்மளும் சவுக்கு சங்கரா மாறிடுவோம் அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. ஆக்சுவலா போயிட்டு வந்து என்ன அவங்க டாக்டர் விசாரிச்சு சரி, ஒரு அம்மாலாம் ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ஏதோ நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வர தெரியுமா, அந்த மாதிரி யாரோ சும்மா வந்து பார்த்துட்டு போற மாதிரிலாம் இல்லை. அவரும் வந்து அசால்ட்டாக அதை வந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு, கேரி பண்ணிட்டு. லாஸ்ட் டைம் நம்ம அந்த வெள்ள நிவாரணம் கொடுக்கும் போதும் சரி, ஒவ்வொருத்தரையும் வந்து கூலாக வந்து ஹேண்டில் பண்ணாரு. அந்த அது அவர் மனசு நல்ல மனசு, அதனால போய் பார்க்குறாரு, அதெல்லாம் தப்பு இல்லை. யார் ஆட்சியில் இருக்கவங்களே பார்க்குறாங்கன்னு தெரில, ஆனால் இவர் போய் பார்க்குறதே பெருசு. ஆனால் இதுக்கும் நொட்டம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறானுங்க. அடுத்த வருஷம் கட்சி வரதுக்காக தான், அடுத்த வாட்டி கட்சி வரதுக்காக மீட்டிங் பண்ணி பார்ப்பாரு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, யாராக இருந்தாலும் எங்கள் தளபதி வந்து பார்ப்பாருங்க. அதெல்லாம் சில பேர்ப்பா ரொம்ப சந்தோஷம் விஜய் சார் பார்க்குறது வந்துட்டு. நமக்கு வந்துட்டு ஒருத்தர் யாராவது போய் இறங்கி போய் பார்க்கணும், யாராவது போய் இறங்கி போய் செய்யணுன்றது அவசியம்தான். சந்தோஷம் தான், நடந்தாலும் சந்தோஷம் தான். நம்ம வருஷம் யார் வேணா வந்து பாருங்கள். நல்லது செஞ்சால் வரவேற்க தரும், விஜய் சார் நல்லது செஞ்சால் வரவேற்க தரும், அவ்வளோதான். அதனால் அதை பற்றி பேசாமல் சரி ஓகே நல்லது பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அதாவது ஊருக்குள்ளே 100 கெட்டது நடக்கும், 2 நல்லது பண்ணுவாங்க இவங்க ஆக்சுவலாக. சரிங்களா? அந்த மாதிரி தான் ஆட்சி போயிட்டு இருக்குது. எதுவும் ஓப்பனாக பேச முடியல யாருமே. சரிங்களா? ஏன் கதவு ஜன்னலுக்கு எங்கே வந்து பாதிப்பு வந்துருமோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க ஆக்சுவலாக. பட் அந்த விதத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது கமலை விட விஜய் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு ஓப்பனாக அரசாங்கம் தான் இது காரணம்னு சொன்னார் இல்லையா? இவரும் வந்து கட்சி ரொம்ப வருஷமாக நடத்திட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கை கட்டி பின்னாடி தான் நிற்கிற மாதிரி தான் தெரியுது ஆக்சுவலாக. இந்த அதாவது நீ தான் அடுத்து, நீ தான், உனக்கு தான் எல்லாமே அப்படின்னு வந்து தெரிஞ்சு போச்சு. டோட்டலாக ஒரு சரண்டர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது ஆக்சுவலாக. போன இதிலெல்லாம் சட்டமன்ற எலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறை வரணும் அப்படின்னு நினைப்பேன் நான் ஆக்சுவலாக. பட் இந்த மாதிரி அவரை மாதிரி ஒருத்தர் வந்து ஆள்றதுன்றதை என்னால் ஏற்றுக்க முடியல ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ஒரு போல்டாக கேள்வி கேட்க முடியாத நீ வந்து நாளைக்கு ஆட்சியில் உட்காந்தா என்ன பண்ணுவேன்? நீ ஒன்றும் பண்ண மாட்டேன். அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கார்பரேட் அரசியலாக தான் மாறும் கண்டிப்பாக. அதனால் இவர் வந்து நல்லா பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம், என்ன கொள்கைகள்லாம் அறிவிக்கிட்டோம். ஜெயிச்சாலும் நல்லது தான்ப்பா. அப்போ தான் அவருக்கும் அந்த ப்ரெஷர் தெரியும், அவருக்கும் அந்த வழிகள் தெரியும். எல்லாருமே அந்த இடத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து யாரையுமே வந்துட்டு குத்தம் சொல்ல முடியாது. இல்லை, ஜெயிச்சு வரட்டும், தப்பு இல்லையே. இப்போ இருக்கிற ஆட்சி சரியில்லைன்றீங்க? நான் அப்படி சொல்லவே கிடையாது. மக்களுக்கு அவங்களுக்கு இப்போ ஒரு ஆட்சி வருது அப்படின்னா ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டும், அவ்வளோதான். நீங்கள் ஒரு 10 வருஷம் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, இன்னொரு 5 வருஷம் அவங்க ஆகட்டும், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? ஆட்சி மாறினா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தாட். நம்ம கையில் ஒரு 5 விரல் இருக்குது. இந்த ஒரே விரலுக்கு எப்போ பார்த்தாலும் வேலை கொடுத்துட்டே இருந்தால் இந்த விரல் அப்போ தப்பு நீ சொல்லுவியா? இப்போ இந்த விரலுக்கு நீ வேலை கொடுக்கலன்னு சொல்லுவியா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஏன்னா வந்து இந்த மது கூட அந்த கஞ்சா தயவுசெய்து ஒழிச்சா வந்து நிறைய பிரச்சனை போயிடும். ஏன்னா சரக்கு உண்மைதான்டா. ஏன்டா இப்போ நீங்கள் சரக்கு அடிக்கிறான், அவன் மட்டும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறான், சண்டை போடுறான், அப்படி போயிடுறான். ஆனால் கஞ்சா அடிக்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா அவன் அசால்ட்டாக வந்து கொலை பண்ணுறானுங்க, போய் செயின் இருக்கிறானுங்க. அது ரொம்ப அதிகமாக சமாளிப்படுத்துறானுங்க. அது ரொம்ப அதனால ரொம்ப போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து தயவுசெய்து ஏன்னா எங்கே விற்கிறாங்க என்னன்னு பசங்களுக்கு தெரியுது. ஏன் அதை தடுக்கிறோம்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக அது எங்கே விற்பாங்க, எங்கே போகணும் எல்லாருக்கும் தெரியும். தயவுசெய்து அதை ஒழிக்கணும். அதை ஒழிச்சிட்டு அப்போ சொன்ன மாதிரி மது அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அது படிப்பு. ஏன்னா மொத்தமாக அது ஸ்டாப் பண்ண முடியாது. சொன்ன மாதிரி இப்போ சரக்கு விற்கும் போதே கள்ளச்சாராயமே குடிக்கிறாங்க. அப்படின்னும் போது அது மொத்தமாக நம்மளால் ஒழிக்க முடியாது எல்லா இதுலேயும். அதுக்கு படிப்படியாக என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அதை கண்டினியூ பண்ணால் கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான் ஆக்சுவலாக. அதாவது வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னு சும்மா அந்த ஆக்ஷன்றதை காமிக்கிறதுக்காக காமிச்சிருக்காங்களே தவிர மற்றபடி இது ஒரு தீர்வு கிடையாது ஆக்சுவலாக. இது தீர்வுன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய தண்டனை. இதை வச்சே வந்து அடுத்தவன் பயப்படணும், ஐயோ இனிமேல் இது மாதிரி பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து அந்த மாதிரிலாம் தெரியல. நல்லா பார்க்கும்போது பச்சையாக தெரியுது நமக்கு ஆக்சுவலாக. சரிங்களா? இதில் அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்குது, ஒரு 10 லட்சத்தை கொடுக்கறது கொள்வது அப்படின்றதெல்லாம் ஓப்பனாக தெரியுது. பட் நிறைய பேர் ஓப்பனாக பேச விரும்பலை. என்னவோ போயிட்டு போகுது, நம்ம சாபக்கேடு
தேடி இந்த ஊரில் பிறந்துட்டோம், அப்படியே இதோட வாழ்ந்தாகணும் அப்படின்ற மாதிரி தோணுது, வேறு ஒன்றும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கைகள்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கைகள்லாம் வந்து மக்களுக்கானதாக தான் இருக்கும். கண்டிப்பாக அது நீங்கள் அறிவிக்கும் போது பார்ப்பீங்க, இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்த புதுசுலேயே வந்து பெண்களுக்கு இலவச பஸ் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ இருக்க ஆட்சியில் அறிக்கை விட்டுருந்தாரு. அது போயிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லேடிஸை பார்த்தா வண்டி நிறுத்தவே மாட்டான் பஸ் ஸ்டாப்பில், 10 அடி தள்ளி பண்ணி நிறுத்துவோம், ஓடி போய் ஏற முடியும் நம்ம கேட்குறோம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது இவரை சொல்ல முடியாது, இவருக்கு அறிவிச்சிட்டாரு பஸ்ஸுக்கார நேரத்துலாம் இவரு என்ன பண்ணுவோம் அப்படி பாவம், சரி ஏதோ பண்ணிட்டு போய். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும். கண்டிப்பாக எந்த மாதிரியான சம்பந்தம்லாம்? அவர் தளபதி சொல்லியிருக்கார் ஒரு வாட்டி, லஞ்சம், இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து டெத் சர்டிஃபிகேட் லஞ்சம், எங்கே போனால் லஞ்சம். கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலே சத்தியமாக காசு கேட்குறானுங்க, நம்ம என்ன பண்ணுறது, கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கலன்னா வெயிட் பண்ண வச்சுறாங்க, சுத்த விட்றானுங்க. அதனால் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இங்கே நம்ம ஒன்றும் இல்லை, டெட் பாடி நம்ம வாங்கினா கூட அவனுக்கு காசு கொடுக்க வேண்டியது, அவனை கேட்குறானுங்க. இதெல்லாம் வந்து டேரெக்டாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் சரி, இந்த டேரெக்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணணும். ஒரு பெரிய லெவலில் சும்மா வந்து பார்த்துட்டு அவங்க எப்படின்னா அவங்க விசிட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, அவங்க சொல்லிடுறாங்க முன்னாடியே இன்சார்ஜ் கிட்ட நான் வரேன்ற மாதிரி. அதெல்லாம் இல்லாமல் டேரெக்டாக விசிட் பண்ணி என்ன அங்கே நடக்குது, மக்களை போய் ஒரு என்ன சொல் நார்மல் மனுஷனை வச்சு அங்கே என்னென்ன ஒரு வார்டில் என்ன நடக்குது அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா மருத்துவம் மெயினாக முக்கியம். அதுலேருந்து தான் நம்ம அடுத்தடுத்த லெவல் வர முடியும். ஸோ அதனால் அந்த மருத்துவ லெவல்லையும் இது பண்ணணும், ஒன்று ஒன்றா கொண்டு வரணும் தலைவா. எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே வந்து ஒயின் ஷாப் அப்படின்றது ஒன்று இருக்கவே கூடாது. ஆக்சுவலாக அது வேண்டாம். அதுதான் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கான காரணமே. அது முதல்ல முற்றிலும் அகற்றணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். கவர்மெண்ட்டுக்கு வருமானம் நிறைய வழியிலேருந்து வரும், இதுதான் ஒரு வருமானம்னு கிடையாது. முதல்ல அதை எடுத்தாலே பாதி பிரச்சனைகள் ஒழிஞ்சிடும் நமக்கு, சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மகளிருக்கு இந்த மாதிரி நிறைய உதவியெல்லாம் பண்ணணும். ஆக்சுவலாக நிறைய கொள்கைகள் கொண்டு வரணும். வரட்டும், பொறுமையாக பார்ப்போம். இல்லை எதுவுமே நம்ம இப்போ சொல்ல முடியாது பிரதர். நம்ம ஆக்சுவலாக இது ஒரு விளம்பரமாக கூட இருக்கலாம் ஆக்சுவலாக, சரிங்களா? நான் வந்து அரசியலுக்கு வரேன், நான் வந்து வந்தால் இது மாதிரி நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் வந்து பண்ணுற விஷயமா இருக்கலாம். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்றத ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறதுனா அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு கொடுங்க அவர்கிட்ட, அதுக்கப்புறம் என்ன கூட எடுத்து வேறு யார்ட்டா கொடுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்கள் வந்து நம்ம கையில் என்னென்னா விரல் ஆட்டோமேட்டிக்காக 2 சின்னத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம், மாறி அதை கொஞ்சம் மாத்திரம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அரசியல் தளபதி இப்போ சொல்லிருக்காரு, 2 ஹவர் முன்னாடி வந்து அறிக்கை விட்டுருக்காரு. என்னன்னா, என் பர்த்டே யாரும் செலிப்ரேட் பண்ணாதீங்க, கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் வெயிட்டிங்கு. ஏன்னா இது வந்து படம் அவர் இத்தனை வருஷம் பார்த்தாச்சு, எல்லாமே அவர் பார்க்காத ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனு எத்தனை 1 மில்லியன் வியூவு இதெல்லாம் எல்லாமே போயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து சிம்பிளான விஷயம். இதெல்லாம் வந்து வேணாம், எனக்கு இதெல்லாம் வேணாம். நான் வந்து மக்களுக்கு என்ன பண்ண போகிறேன், என்னை வந்து வாழ வச்ச தமிழ் மக்களுக்கு நான் என்ன பண்ணுறேன். இப்போ யாருமே இப்போ விஜய் என்ன பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்காக வந்து படம் நடிக்கணும். இப்போ அவர் வந்து இவ்வளோ பண்ணி நம்ம இவ்வளோ பண்ண மக்களுக்கு நம்ம ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணணுன்ட்டு எல்லாத்துக்கும் வராரு. அவர் பண்ண அவசியமே கிடையாது. அவர் அரசியல் ஆரம்பித்து திரும்ப படத்தை பின்ன எனக்கு படமே வேணாம், நான் ஃபுல்லாக வந்து அரசியல் வரேன்னு சொல்கிறார். நான் படம் சினிமான்னு சொல்லலை, முழுக்க வந்து நான் வரேன். ஒரு கோடி எத்தனை கோடின்னு தெரியல, 100 கோடி 200 கோடின்றாங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் வந்து படம் நடிக்க மக்களுக்கு வந்து என்னை வாழ வச்ச மக்களுக்கு எதாவது பண்ண நினைக்கிறாரு. அதனால் அதுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ நிறைய இப்போ நம்ம ஆல்ரெடி எந்த கட்சிகளாமே வந்து வழக்கமான என்ன சொல்கிறது திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம் அதை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாற்றம் ஒன்று டிஎம்கே இது மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. எல்லாரும் சொன்ன மாதிரியே சேஞ்ச் ஆகணும் நம்ம மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம், அங்கே சேஞ்சே ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் சீமான் வந்து சேஞ்சுன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆக்சுவலாக அவர் வாயால் கேட்டுறாரா என்னென்னலாம் தெரியல. அவரோட கொள்கைகளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டேஞ்சராக இருக்கும் ஆக்சுவலாக. அதாவது மாடு மேய்க்கிறவன் வந்து அரசாங்க உத்தியோகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. விவசாயிகள் நீ போ, என்னடா நீ வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக விரும்பலையா, போ உனக்கு அரசாங்க வேலை இருக்குது போ. அதாவது ஏபிசிடியே தெரியாதவன் வந்து என்ன ஒரு பகுத்தறிவு இல்லாமல் எப்படி இருப்பான் அப்படின்றதெல்லாம் தெரியல. அது எந்த அளவுக்கு வந்து நடைமுறைக்கு செயல்படும் அப்படின்றது தெரியல. பட் ஆனால் ஒரு நல்ல தலைவர் தான் உண்மையிலேயே. அதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறார் அவர், தெரியல. அவரோட அரசியலுமே எனக்கு யோசிக்கும் போது கார்பரேட் அரசியலாக மாறிடுமோ ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரி தெரியல. நிறைய கண்டனம் தெரிவிக்கணும் அவரும், நிறைய விஷயங்கள் அவரும் வந்து கொள்கைகள்லாம் சொல்லிட்டு நல்லா பண்ணணும் ஆக்சுவலாக. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சீமான்னு சொல்ல, விஜய்ன்னு சொல்ல, அடுத்து வர புது தலைமுறையினருக்கு வழி விடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இவங்க 2 பேர் கூட்டணியா நல்லா இருக்காது ப்ரோ, தனித்தனியாக இருந்தால் தான் ப்ரோ நல்லாயிருக்கும். வேணாம், இவருக்கு ஒரு தனி ஸ்டைல், அவருக்கு ஒரு தனி ஸ்டைலு வேண்டாம், நல்லா தனித்தனியாக தான் நல்லாயிருக்கும். நன்றி. வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 50-50 நமக்கு அவர் என்ன யோசிக்கிறார் நமக்கு தெரியல. 50 ஒன்று இருக்குல்ல, ஆமாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் வந்து அவர் தான் அது தளபதி தான் டிசைட் பண்ணணும். அவர் என்ன பண்ண போகிறாரு, அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு ஒன்று அவர் தான் டிசைட் பண்ணணும். வந்தால் நல்லதாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு மாற்றம் கட்சி சொன்ன மாதிரி அடுத்தடுத்து வந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் திரும்ப தண்ணி நின்னாலும் வந்து ஓட்டு தான் இன்க்ரீஸ் ஆகும் தவிர ஜெயிக்கிறதுக்கான மக்கள் வந்து போட மாட்டாங்க. இப்போ தளபதியும் சேரும்போது வந்து இன்னொரு பவர்ஃபுல்லாக வரும். கண்டிப்பாக சீமான் கட்சி தளபதி இது வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக வரும். 26 தான் வெயிட்டிங்கு. ஏன்னா அது வரைக்கும் சத்தியமாக வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணால் தான் முடியும். அதனால் தளபதி அடுத்த வந்தால் நல்லது தான்.
வராட்டியும் உங்கள் பிரச்சனை, நீங்கள் தானே கவர்மெண்ட், நீங்கள் தான் நடத்த போகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு எது நல்லதோ அதை பண்ணுங்கள். அந்த ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த ரியாத் சப்போர்ட் பண்ணுவான். நன்றி, வணக்கம்.